வாங்க வாங்க. வணக்கம் ஐயா, வாங்க. மலரள்ளி தூங்கடி, நல்ல மலரள்ளி தூங்கடி, ஆடுங்கடி நல்லா பாடுங்கடி, போற்றுங்கடி நல்லா வாழ்த்துங்கடி, ஆடுங்கடி நல்லா பாடுங்கடி, போற்றுங்கடி நல்லா வாழ்த்துங்கடி, பாருங்கள் தோழிகளே. கன்னிமரி மாதாவிடம் நம் குறைகளை சொல்லுங்கடி, கன்னிமரி மாதாவிடம் நம் குறைகளை சொல்லுங்கடி, காற்றினில் கொடி பறக்க, காற்றினில் கொடி பறக்க ஒரு காவியம் எழுதுங்கடி, ஒரு காவியம் எழுதுங்கடி, ஆடுங்கடி நல்லா பாடுங்கடி, போற்றுங்கடி நல்லா வாழ்த்துங்கடி, ஆடுங்கடி நல்லா பாடுங்கடி, போற்றுங்கடி நல்லா வாழ்த்துங்கடி, பாருங்கள் தோழிகளே. காட்சி தந்தவளே, இந்த உலகத்தை காக்க வந்தவளே, ஈழைக்கு காட்சி தந்தவளே, இந்த உலகத்தை காக்க வந்தவளே, தட்டிய கதவை திறந்தவளே, தருமத்தை அள்ளி கொடுத்தவளே, தருமத்தை அள்ளி கொடுத்தவளே, ஆடுங்கடி நல்லா பாடுங்கடி, போற்றுங்கடி நல்லா வாழ்த்துங்கடி, ஆடுங்கடி நல்லா பாடுங்கடி, போற்றுங்கடி நல்லா வாழ்த்துங்கடி, பாருங்கள் தோழிகளே மாதாவின் கோவிலுக்கே, மாதா மனம் மகிழ்ந்திருக்க நல்ல மலரள்ளி தூங்கடி, நல்ல மலரள்ளி தூங்கடி, நல்ல மலரள்ளி தூங்கடி, நல்ல மலரள்ளி தூங்கடி. இந்த ஆலய திறப்பு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி புரிந்த ஊர் மக்களுக்கும் பிரசிடென்ட் ஐயாவுக்கும் நன்றி. எல்லாம் வல்ல இறைவனான பிதா சுதன் பரிசுத்த பேரால் ஆமென். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதா செய்த அற்புதங்களை நீங்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரில் நடந்த அதிசயங்கள் ஒன்றா இரண்டா? இந்த அன்னை மேரி மாதாவை பற்றி நான் என்ன சொல்வது? இந்த அன்னை மேரி மாதா செய்த அற்புதங்களை கூற விரும்புகிறேன். ஒரு நாள் அபிஷ்டம் என் குழந்தைய மரத்து மேல ஏற்றி வச்சு விளையாட்டா பண்ணிட்டு இருக்க. நின்னு நின்னு எனக்கு தள்ளலாம், நின்னு நின்னு அபிஷ்டம்.
பகவானே, ஆ ஆ என்னம்மா? என்னம்மா சொல்ற? பகவானே, எனக்கு ஒன்னும் புரியலையே. இவளுக்கு பேச சக்தி இல்ல, எனக்கு புரிஞ்சுக்க முடியல. எவ்வளவுமா வேணும்? ஒண்ணு போதுமா? லக்னம் குரு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்ன திடீர்னு பெரியவா நம்மாத்துக்கு? நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு பூஜை, அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம், பேஷா வந்து விடுறேன். ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அத பத்தி உங்ககிட்ட யோசனை கேட்கலாமேன்னு வந்தேன். என்ன கனவுன்னு சொல்லுங்க. கனவுல மாதா வந்தாங்க, ஒரு ஆலயம் கட்ட சொல்லி. நீயும் மாதவத்தான் பாத்தியா? இவ ரொம்ப நாளா ஏதோ கைய காட்டிண்டே இருந்தா. அது என்னன்னு நேக்கும் புரியாமலே இருந்தது. பாருங்க, அந்த தாயே உங்க வடிவில நேக்கு புரிய வச்சுட்டா. இப்போ காட்சி கொடுத்த அந்த தெய்வம் எப்போ இந்த குழந்தைய பேச வைப்பாளோ? ஸ்தோத்திரம். என்னப்பா விஷயம்? அன்னை மேரி மாதா காட்டுல காட்சி கொடுத்திருக்காங்க ஃபாதர். மாதா காட்சி தந்த இடத்துல நாங்க ஒரு கோயில் கட்டலாம்னு இருக்கோம். ஆமாங்க சாமி, நீங்க தான் உதவி செய்யணும். நல்லவங்களுக்கு மாதா எப்பவும் துணை இருப்பாங்க. ஏம்மா, இந்த இடத்துலயே மாதாவை பார்த்த? ஆமா ஃபாதர், இந்த ஊம பொண்ணுக்கு மாதா இந்த இடத்துல தான் காட்சி அளிச்சிருக்காங்க. மாதா காட்சி அளித்த இந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டணும். அந்த வேலையை நீங்க தான் செய்யணும் ஃபாதர். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த எளிய கிராமத்துக்கு நீங்க தான் விளக்கேத்தி வைக்கணும். இந்த கோயிலை எப்படியாவது நீங்க தான் கட்டி கொடுக்கணும் சாமி. எல்லாம் அந்த மாதாவோட அருள். சரி, வாங்க போறோம். அம்மா, பால். அம்மா, பால். நீ ரெண்டையும் காட்டுற, அஞ்சையும் காட்டுற, நான் எதையமா ஊத்துறது? ஏம்மா ரத்னா, பால்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? ரெண்டங்குது அஞ்சங்குது, எனக்கு எதுவும் புரியல சாமி. அட மண்டு,
நோக்கு ஒண்ணுமே புரியாதுடா. 2ன்னா 2 லிட்டர்னு அர்த்தம். ஆ. நாளைக்கு 5 லிட்டர் ஆ. மகாலய அமாவாசை ஒண்ணும். ஆமா சாமி. நாளைக்கு மறக்காம வந்து ஊத்திட்டு போ. சரி சாமி. ஆ? ம், ம், ம். 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 நான் கைப்படாத ரோஜா நீ பறிக்க வந்த ராஜா என்னோடு உறவாடு நான் மயக்க வந்த முல்லை என்னோடு உறவாடு நான் மயக்க வந்த முல்லை நீ சிரித்தா ஏய் எங்கடா ஓடுற நில்றா. என்னன்னாத்த சொல்லுங்க. மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கட்டும், முதல்ல கையில இருக்க துட்டை கொடு. ஐயா, என் பொண்டாட்டிக்கு மருந்து வாங்க கையில 10 ரூபாய் தாங்க வச்சிருக்கேன். ஏய் பொண்டாட்டியாவது கிண்டாட்டியாவது முதல்ல துட்டை கொடுறா. அடிங்க. ஏய், எடு. இவன் பொண்டாட்டிக்கு மருந்து வாங்கணுமா? நானே மருந்து அடிக்காம ரொம்ப நேரமா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தயங்க வேணா ராஜா நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் நீதானா? நீதான் ஊர் மக்கள் எல்லாம் மயக்கி ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? ஏய், இவள ஒரு நாளைக்கு தனியா நமக்கு மட்டும் ஆட வச்சு பார்க்கணும். பாரு பாரு என்னடா சொல்ற? வா போலாம், வச்சுக்கிறேன் உன்னை. இதுங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. ஏய், யாரும் இந்த ஊர்ல என்ன விட பெரியவன்? நான் தான்டா பெரியவன். ஏய், பீடி பிடிக்கிறியா? பீடி ஏண்டா இடுப்புல வச்சு அடுப்புல போடுற மாதிரி இருக்கிற? எனக்கு முன்னாடி பீடி பிடிக்கிறியா? போட எவன முன்னாடி கூட. டேய், இந்த ஆள்பாட்டு ரோட்ல வரான்னா எவனும் முன்னாடி கூட வர மாட்டான். எங்க யாரா தைரியமா தண்ணி எடுக்கிறது? ஏய், கணக்கம் பொண்ணா? வாங்க ஆளு பட்டு கணக்கு பொண்ணுதான். கணக்கு பண்ணலான்னு பாக்காத, கண்ண நோண்டிடுவேன், ஜாக்கிரதை. நான் காலையில காலையில ஊத்துனச்சா? ஏத்திட்டேன். கண்ணு முன்னு தெரியாத. போ வாத்தியார, போ போ பாத்து போ. ஐயா போ, மூந்துற போற. பொண்டாட்டிக்கு மருந்து வாங்கணுமா? அவன் தாயே காப்பாத்தாம விட்டுறானுங்க. இவன் பொண்டாட்டிய காப்பாத்த போறான். சொல்ற என்னன்னா எங்க ஆல்பர்ட் உட்கார்ற. என்னடா இப்படி ஆடிட்டு வர்ற? மேட்ர சொல்ற. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் உனக்கு நான் கொடுக்குறேன், போதுமா? எனக்கு மருந்து அடிக்க இன்னும் கொஞ்சம் காசு வேணும்ண்ணே. யாரும் கொடுக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அன்னையே மேரி மாதா, எங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை காட்டு தாயே. நேத்துல இருந்தே ஒன்னும் சாப்பிடலக்கா, பசிக்குதுக்கா. நானும் வேலைக்கு போய் 4 நாள் ஆச்சு. நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் இருவா, வர. எனக்கும் கண்ணை கொடுத்தேனா நானும் வேலைக்கு போவேன். எப்ப கொடுப்ப மாதாவே? அண்ணா, அண்ணா. யாரு? என்ன? ஏய், என்ன வேணும்? அண்ணா, எனக்கு 50 ரூபா பணம் வேணும். உனக்கு பணம் தானே வேணும்? பணம் எவ்வளவு வேணாலும் தரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. நீ எனக்கு வேணும். ஏய், ஏமாலையா கைய வச்சுட்ட? ஏய் தோர, பாத்து வா. ரோடெல்லாம் அழகாத. கூடிய சீக்கிரமா உனக்காக நான் ரோடு போட சொல்லியிருக்கேன்டா. யாராவது பார்த்தா நம்ம குடிச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிற போறாங்க. நீ என்ன? அன்னைக்கு மேரிய பார்த்தேன். வரப்போற உங்க பிறந்த நாளைக்கு அந்த மேரி ஆட வச்சிடலாமா? அவ்வளவு நாள் ஏன் காத்திருக்கணும்? இன்னைக்கு ராத்திரியே தூக்கணும். அந்த மேரி எங்க இருப்ப? அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் தூக்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ராத்திரி நாம ஜாம் ஜாம்னு கொண்டாடுறோம். எங்க இருந்தாலும் கூட போயிட்டு வரேன். போங்கடா. எங்க போனவனுங்களா ஆளையே காணா? அது வராங்க பாரு, பச்சையோட பறந்து வரானுங்க. மேரி பக்கத்துல உட்காரு. மேரி ரொம்ப அழகா இருக்கல்ல? ஆமா ஆமா, திரிசா மாதிரியே இருக்கு. இன்னைக்கு நம்ம மேரியோட ஒரு நல்ல குத்தாட்டம் போட்டலாமா? ஆமாமா, இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிச்சிருவோம். நான் ஆடினா தாளம் போடுறது யாரா? ஏன் நாங்களாம் இல்லையா? அப்ப நீங்களே ஆடிக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி குஜால் தான். நான் கைப்படாத ரோஜா, நான் கைப்படாத ரோஜா, நீ பறிக்க வந்த ராஜா
கரையும் விரும்பி உன்னை அழைக்கிறேன், விருந்த நான் கொடுக்கிறேன். புத்தி கெட்ட மனிதரெல்லாம் புரிஞ்சுக்கடா என் கதையை, புத்தி கெட்ட மனிதரெல்லாம் புரிஞ்சுக்கடா என் கதையை. நாட்டியக்காரி என்று நாடெல்லாம் தெரியுமடா, நாட்டியக்காரி என்று நாடெல்லாம் தெரியுமடா. நாடகமாட வந்தேன் நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நாடகமாட வந்தேன் நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நான் கைப்படாத ரோஜா, நான் கைப்படாத ரோஜா, நீ பறிக்க வந்த ராஜா. தெய்வமெல்லாம் சிரிக்குதடா கோவிலுக்குள்ளே, நம்ம தரித்திரங்கள் சிரிக்குதடா வீதியிலே. இந்த உலகம் ஒரு பைத்தியம், நீங்க ஒரு பைத்தியம், நான் ஒரு பைத்தியம், எல்லாமே காசுக்குத்தான். கடவுள மறக்காதீங்க கேடுகெட்ட மனிதர்களே, கடவுள மறக்காதீங்க கேடுகெட்ட மனிதர்களே. குடியே குடி கெடுக்கும் கொள்ளநரி கூட்டங்களே, குடியே குடி கெடுக்கும் கொள்ளநரி கூட்டங்களே. அரறிவு இருந்தாதான் அன்னை வரியே துணை இருப்பாள், அரறிவு இருந்தாதான் அன்னை வரியே துணை இருப்பாள். சொக்கம்மா, என் கணக்குல 2 கட்டு பீடி கொடு. வாங்குறதே கடன், இதுல அதிகாரம் வேற. அதுதான் கொடுப்புல. இந்தா சொக்க ஒரு சோப்பு கூட ஜொல்லு விட்டுட்டு வந்துருச்சு. குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ, எடுத்துட்டு பா. குடுக்கறதா குடுக்கறா, ரொம்ப சளிச்சுட்டு தான் குடுக்கறப்போ. சார் தான் போயா வந்துட்டாங்க. அஜித் மாறி நம்ம அஜித்தையும் விஜயும் பார்க்க வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் மேடா. நம்ம கையில இருந்த காசெல்லாம் புடுங்கி விட்டு இப்படி நட்டாந்திர காட்டை விட்டுட்டு போயிட்டானுங்களே. யாரோ புதுசா 2 பேரும் மாட்டிக்கினாங்க போல இருக்கு. அடே வழக்கு சீக்கிரம் வந்து தொலைய மாட்டானே. பாருங்க பாருங்க, அடே அங்க பாத்தியா, யாரோ புதுசா 2 எலிச்ச வாங்க வராங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு புலம்புற? எனக்கு தாண்டா பசிக்குது, நானும் தானே உங்க கூட இருக்கேன், நான் புலம்புறேனா? பார்த்தா பக்கத்து ஊருக்காரங்க மாதிரி தெரியுது. ஆமாண்டா, இவங்கள பார்த்தா எலிச்ச வாங்க மாதிரியே தெரியுது. மடக்கு மடக்கிடுவோம். வாழைப்பழம் என்ன வாவான்னு கூப்பிடுதுற? என்ன வாவான்னு கூப்பிடுறேன். அங்க பாத்தியா, பட்டிக்காட்டா முட்டைய கடையை பார்த்தா மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மடக்கு மடக்குவோம். சொக்கம்பட்டி சொக்கமா சொகுசு கடை. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, தேவையானது கவனிக்கிறேன். சீக்கிரமா முறுக்குடா, கல்ல மிட்டாய் வேற இருக்கடா. எல்லாத்தையும் நீயே தின்றாதடா, எனக்கு கொஞ்சம் பை. யாரு அவனுங்க? எப்போ போன வருஷம் வாங்கின முறுக்கு இலடெல்லாம் விக்கலன்னு சொன்னல, இப்ப எல்லாமே வித்து போச்சு. சொக்கு மவளே, சொக்கு எப்பா யாருமா அவனுங்க? ஜோடி ஜோடியா வேணும்னு கேட்டாங்க. இப்ப என்னடான்னா காஞ்ச மாடு கம்பு மேல பாஞ்ச மாதிரி பூந்து விளையாடிட்டாங்களே. அட பாவீங்களா, துண்ணதுக்கு துட்ட கொடுங்க. எடுங்க. என்னது இல்லையா? ஒழுங்கா காசு கொடுத்துருங்க, இல்லன்னா மரியாதை கேட்டு எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அடுப்பு வாயா, வாடா வாடா. வழக்கு வழக்கு
வேலை நடக்கட்டும். சொக்கம்பட்டி சொக்கம்மா கடையில ஓசில தின்ன உதவாக்கற பசங்களே, உங்களுக்கு இதுவும் வேணும் என்னவும் வேணும். நடக்கட்டும். டேய், ஒழுங்கா ஊத்துறா. ஊரு சொன்னது உண்மைதான். மாதா, எப்படியாவது என்னோட வயிற்று வலியை தீர்த்து வை. அண்ணன் இல்லையாக்கா? இல்லையே. அண்ணனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கேட்டேன்னு சொல்லுக்கா. என்ன திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு? ஆல்பர்ட் இல்லையா? இல்லையே. இது என்ன தண்ணியா? ஆமா. கொஞ்சம் ஊத்தேன். போக்கு நாக்க தொங்க போட்டுட்டு அலையிறானுங்க. இரு இரு, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சரியான குடிகார பசங்க. யாரு குடிகார பசங்க? எல்லாம் உன் கூட்டாளிங்க தான். ஏன் கூட்டாளிங்க? ஆமா. இந்த ஊருக்கே நான் தான் தலைவன், என்ன குடிகாரன்னு சொல்றேன்? ஆமா, குடிகாரன் தலைவனா இருந்தா ஊடும் ஊரும் உருப்பிட்ட மாதிரி. தலைவன் தான். நீ ஊருக்குள்ள ஜாகிரதையா இரு, எல்லாரும் உன்னை தப்பா பேசுறானுங்க. கத்தால கண்ணால குத்தாத நீ. அம்மா, யாரத? ஐயோ, யாரது? நான் பாட்டுக்கு நிம்மதியா கட்டில படுத்திருக்கேன், வந்து இடிச்சிட்டு யாரு நான் கேக்குற? கண்ணு தெரியல உனக்கு? ஆமா, கண்ணு தெரியாது. ஓ, நீயா தண்டச்சோறு? தண்டச்சோறு தான் அண்ணா. நான் தண்டச்சோறு தான். கண்ணு தெரியாத கவோதி கையேந்தி பிச்சை எடுத்தா 4 காசு கிடைக்கும்ல? ஆமாண்ணா, நான் பிச்சை எடுக்க வேண்டியவதான். ஆனாலும் நான் சொல்றது கேளு. அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? ஆதாமியவாலே ஆண்டவன் பேச்ச கேட்கல, குருட்டு கழுத. ஏண்டி, சோத்துக்கே வழி இல்ல, தினம் மாதாவுக்கு போய் மெழுகுவத்தி ஏத்திட்டு வர்ற. மாதா என்ன அள்ளியா கொடுக்குது? என்ன பாத்தியா? நான் ராஜா மாதிரி இருக்கேன். இந்த ஊரே என்ன பார்த்தா நடுங்கும். என்ன நான் ராஜா வச்சு. பேதையானின் வாழ்விலே இணையா
மாதா தாயே, எத்தனையோ பேருக்கு நீ காட்சி கொடுத்திருக்க, அதை நானும் கண்ணார பாக்கணும், கண்குளிர பாக்கணும் தாயே. அஜித்த பாக்குறேன், விஜய பாக்குறேன்னு வந்துட்டு இந்த வீட்டுல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேனே. ஐயோ அஜித் பார்த்தா என்ன போட்டனா ஒழுங்கா வேலை செய்ய தெரியல, திடி தின்ன மட்டும் தெரிஞ்சுச்சா? தெரியாம தின்னுட்டேன். சொக்கு, உன்னை பார்த்ததுல இருந்து என் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. யோ, உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா இந்த ஊர்ல ஒரு மரட்டு காளை இருக்கு. மொட்டை அந்த காளையா? காளைய எந்த வீர அடக்குறானோ அவனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அடக்குறேன் இல்லன்னா நான் அஜித் ரசிக்கிறேன் இல்ல. அம்மா, தாயே, பசிக்குதுமா. ஏதாவது சோறு இருந்தா போடுங்கம்மா. இருப்பா. எல்லாத்தையும் எனக்கே போட்டியம்மா, உனக்கு சோறு இல்லையம்மா. சாப்பாடு பெருசு இல்லப்பா, தர்மம் தான் பெருசு. சரி சரி, நீ போ, மாதா என்ன காப்பாத்துவா. வரேம்மா. நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. ரத்னா நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க போற? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறேன்ல. என்ன இவ நமக்கு புடி கொடுக்காமலே போறாளே. இருக்கட்டும் இருக்கட்டும். வாமா. என்ன இதெல்லாம்? நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க. நான் உனக்கு எப்படிதான் கைமாறு செய்ய போறேனோ. அந்த மாதா உன்னை எப்பதான் பேச வைக்க போறாளோ. வலி தாங்க முடியலையே. உடம்புக்கு என்னம்மா? வயிற்று வலி தாங்க முடியல ஃபாதர். அம்மா எங்கம்மா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. மாதாவை நம்புமா. எத்தனையோ குறைகளை தீர்த்த அந்த மாதா நிச்சயம் உன்னோட குறைகளை தீப்பா. கவலைப்படாதம்மா. சரிங்க ஃபாதர். அழாதம்மா. நான் வந்துட்டு போனதா அம்மா வந்த உடனே சொல்லுமா. நான் சொல்றேன் ஃபாதர். சரி, வரட்டா? அம்மா. Jesus. ஓ ஜீசஸ், இவர்கள் செய்யும் தவறை தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மன்னியும். சாராயம் குடிக்கிறேன்னு ஊருக்குள்ள எல்லாத்தையும் போட்டு கொடுக்குற. எங்க அப்பங்கிட்டே போட்டு கொடுக்குறிய நீ. உன்னை என்ன பண்றேன் பாரு இப்போ. நாங்க தண்ணி அடிப்போம், உன்னையும் அடிக்காதீங்க. சப்போர்ட்டுக்கு ஜோசப், ஜோசப், கவலைப்படாத, எல்லாம் மாறும். ஃபாதர், ஃபாதர், அவனுங்களை இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும். ஒரு ஃபாதர்னு கூட பார்க்காம கட்டி வச்சு அடிக்கிறாங்க. குடிகார நாய்ங்க. வாங்க. வணக்கங்க. நல்லா இருக்கியாப்பா? பாத்தீங்களா உங்க தங்கச்சி மகன் செஞ்சத? என்ன என்ன செஞ்சான் அவன்? ஃபாதர் அடிச்சு போட்டான்.
பிரசிடென்ட் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. அவன் தருதலையே அலையிறான். என்ன பண்றது? உங்க முகத்துக்காக விடுறேன், இல்லனா நடக்கிறதே வேற. இல்லடா, ஏண்டா தாய் இல்லாத பிள்ளையாச்சுன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தா நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஊரே சொல்லுதுடா. ஊர் சொல்லுது, ஊர் 1000 சொல்லும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஓஹோ, அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? அதான் கண்டவங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு அந்த ஃபாதரை கட்டி போட்டு அடிச்சிருக்க. என் சந்தோஷத்துக்கு குறுக்கு நிக்கிறேன் எப்ப இருந்தாலும் சரி, கவலைப்பட மாட்டேன். என்னடா சொன்ன? போடா வெளிய போ. நீ எனக்கு புள்ளையும் இல்ல, என் முகத்துல நீ முழிக்கவும் கூடாது. போடா வெளிய. மீனாட்சி, என்னக்கா? கொஞ்சம் பழைய சாதம் இருந்தா கொண்டு வரீங்க? கொண்டு வரேங்கா. அக்கா, பசி தாங்க முடியலக்கா. என்னம்மா செய்யறது? உன் பசி எனக்கு தெரியுது, ஆனா நம்ம பசி அந்த மாதாவுக்கு தெரியலையே. இந்தாக்கா. யார் அது? மீனாட்சி. காசு கொடுங்க. ஏண்டா காசா கேக்குற? அடிக்கடி கேக்குறேன். காசு வேணுமாண்டா இவனுக்கு? நல்ல வேட்டைதான். இதெல்லாம் ஆல்பர்ட்டுக்கு கை வந்த கலையாச்சே. என்ன மாணிக்கம், இதெல்லாம் நமக்கு கை வந்த கலையாச்சே. டேய் எந்திரா, போய் ஆட்ட போடுறா. போடா, விடுறாத. கொண்டு போ. போலாமா? வாங்க போலாம். அக்கா, இது நம்ம வீடு இல்லையா? வேற வீடு மாதிரி இருக்கு. ஆமாமா, அப்பா பட்ட கடனுக்காக அந்த வீடை வித்துட்டேன். அக்கா, நான் அழகா இருக்கேனா? அழகா இருக்கம்மா. ஐயோ கடவுளே, இந்த கொடுமைய நான் இன்னும் எத்தனை நாள் தான் பாத்துக்கிட்டு இருக்க போறேனோ. அக்கா, இந்த வருஷம் மாதா கோவில் திருவிழாவுக்கு எனக்கு பாவாடை தாவணி எடுத்துறியாக்கா? வாங்கி தரேம்மா. சகாயம், இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு பானையில கஞ்சி வச்சிருக்கேன், அதை குடிச்சிட்டு பத்திரமா இரு. நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா இருமா. அண்ணன் மட்டும் குடிக்காம இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்தாங்கம்மா கீரை. நான் வரேன். சரிம்மா. எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா அடிக்கடி காசை கொடுத்து உதவுவோம்ல. குடிகார பொறுக்கீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த இதை எடுத்து வர இவ்வளவு நேரமா? சரக்கு வர வர சரியில்லை, நல்லா காசு. உருப்பட போற. ஏமா சகாயம், உங்க அக்கா எங்க? அக்கா காட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க யாரு? நான் ரஹீம் பாய். உங்க அக்காவை சாயந்தரம் கடைக்கு வர சொல்லுமா? என்ன பாய், ரொம்ப நாளா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். குருட்டு பொண்ணு கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறியா? போட்டு தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. அதையும் பாக்குறேன். யாரையும் காணமே. இந்த அம்மா எங்க போச்சு? காணமே.
அன்னை மேரி மாதாவே, யோ, நீ கடைக்கு வரும்போது நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன். ஆனா உன்கிட்டயும் சரக்கு இருக்கு. சொக்கம்மா, என் மேல நீ இவ்வளவு பிரியம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாமே போச்சு. சொக்கம்மா, என்ன சொல்ற? அதெல்லாம் இப்ப வேண்டாம். மாதா கோவில் திருவிழா முடியட்டும். நீ என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா உன் கைவரிசைய காட்டு. ஐயோ, எங்க அப்பா. வருகிற மே 13ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. 400 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ய. வணக்கம் ஐயா. வாமா, அடைக்கலாம். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ரொம்ப நாளா முடியாம இருக்குயா. ஏன் டாக்டரை பார்க்கலையா? பார்த்தேன் ஐயா, மாதா மேல பாரத்தை போட்டுட்டு அவர் ஒதுங்கிட்டாரு. அப்படியா? சென்னைக்கு போய் ஒரு நல்ல டாக்டரா பார்க்க ஏற்பாடு பண்ணட்டுமா? வேண்டாம் ஐயா, நானே வாடி போன பூவா இருக்கேன். நம்ம கிராமத்திலேயே கண்ணை மூடிட்டா அதுவே எனக்கு போதும் ஐயா. என்னம்மா அடைக்கலாம்? என்னென்னமோ பேசுற. வீட்டோட நிலைமை தெரிஞ்சும் ஊதாரியா சுத்துற அண்ணன் ஒரு பக்கம், என்னையே நம்பிக்கிட்டு என் முந்தானிய புடிச்சுக்கிட்டு தெரியற தங்கச்சி ஒரு பக்கம். நான் திடீர்னு போயிட்டா துடுப்பு இல்லாத படகா அந்த பொண்ணோட வாழ்க்கை தத்தளிக்கும். அவளோட வாழ்க்கைக்கு நீங்க தான் உறுதுணையா இருக்கணும். நீ கவலைப்படாதம்மா, எழுந்துரு. இல்லாத ஏழைங்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன மாதிரி பணக்காரன் உதவி பண்ணாதான் அந்த ஆண்டவன் எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுவார்மா. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றியா. நான் வரேன். போமா. பாவம் இந்த பொண்ணு. மேரி, உன்னை மாணிக்க கூட்டு வர சொன்ன. இந்த நேரத்துலயா? நேர காலத்தை பத்தி உனக்கு என்ன? வாடி. இந்த ஆல்பர்ட் நல்ல மனுஷன்தான். இதோ பிரசிடென்ட் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எங்க அக்காவை ஊரை விட்டு துரத்துறதுக்கு பஞ்சாயத்து கூட்டுறாங்க. ஏன் தெரியலங்க ஐயா. சரி, நீ போமா, வரேன். இந்த அயோக்கிய பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன கணக்கு பிள்ளை, என்ன விஷயம்? அதான் நம்ம அடைக்கல விஷயமா பஞ்சாயத்தை கூட்டுறாங்களா, வந்து சொல்லிட்டு போறாங்க. அங்கதான் போறேன். நீங்க வரலையா? கேள்விப்பட்டேன். அவ தங்கச்சி கூட இப்பதான் வந்து சொல்லிட்டு போறா. நான் அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க. எல்லாரும் என்ன சொல்றீங்க? எருக்குடைய தலையில வைங்க. இவ செஞ்ச தப்புக்கு இவ இந்த ஊரை விட்டே போய் ஆகணும். இந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? என்னது? அவ நடத்த கட்டவ, அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஐயா, உங்களோட தீர்ப்பு என்ன? உங்கள யாரு தப்பு பண்ணலையோ அவனே அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுங்க. இதுல எவன் தப்பு செய்யாதவன்? ஆமாய்யா, அதுவும் சரிதான். நானே ஒரு முடிவு கட்டுறேன். எல்லாம் நம்பி வந்த ஒரு பஞ்சாயத்து வேலையை பார்ப்போம். மாதாவே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இனிமே பஞ்சாயத்து கூட்டுவானுங்க. எப்படி கூட்டுவானுங்க? உங்க தீர்ப்புக்கு முன்னாடி கோட்டை தோத்து போயிரும்ல. என்ன பிரசிடென்ட், இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லதான் உன்னை பஞ்சாயத்து கூப்பிட்டுமா? அதான் சொன்னல, எவன் தப்பு பண்ணலையோ அவன் தண்டனை கொடுக்க வேண்டியதானே. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இரு, உன்னை வச்சுக்கிறேன். அட, அவங்கிட்ட போய் எங்க பேசுறீங்க? அவன் கிடக்குறான் கணக்கு. சரி, வாங்க போலாம். ராஸ்கல். என்ன போனவனை இன்னும் காணுமே? இதோ வரான் பர்றா. டேய் தாமஸ், இன்னைக்கு சரக்கு எப்படி? இன்னைக்கு சரக்கு சூடாவே இருக்கு. ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடுறா. இந்தாங்க. இதுக்கு இவ்வளவு நேரம் குர்ரா. இந்தாங்க. இது மாட்டிச்சு. ஆல்பர்ட், நம்ம திட்டத்தை இன்னைக்கு சரியா முடிச்சிடணும்டா. நீ கவலைப்படாத மாணிக்கம், மேட்ரை நான் கணக்கச்சிதமா முடிச்சிருவேன். இது வரைக்கும் நாம சில்லறை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். இனிமே நாம பெரிய கோடீஸ்வரன்டா. கோடீஸ்வரனா? எந்த கோடிக்கடா நாம ஈஸ்வரன்? கோடியில இல்லடா ஈஸ்வரன், கோடீஸ்வரன். ஈஸ்வரன் கோயிலா? ஈஸ்வரன் கோயில்லடா, நம்ம மாதா கோயில்டா. சரி வாங்க, நம்ம போகலாம்.
என்ன சத்தம்? யாரப்பா அது? ஆள்பட்டா? என்னப்பா இங்க இந்த நேரத்துல? கிரீடம் கிரீடம். ஓஹோ, இந்தப்பா, இத மாதாவுக்கு காணிக்கையா கொடுத்ததும் ஒரு மனுஷன்தான். இத திருட வந்த நீயும் ஒரு மனுஷன்தான். இந்த வாங்கிக்க. ஓ, ஃபாதர் ஃபாதர், என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். அந்த மாதா எனக்கு புத்தி புகட்டிட்டாங்க ஃபாதர். தெய்வம் வெறும் சிலை அல்ல, தீபம் வெறும் ஒளி அல்ல. இனிமேலாவது நல்லபடியா திருத்தி வாழ முயற்சி செய். ஃபாதர், இனிமே நான் திருட மாட்டேன் ஃபாதர். சத்தியமா நான் திருந்திட்டேன் ஃபாதர். அந்த தெய்வம் வெறும் சிலை இல்லை, இந்த தீபம் வெறும் ஒளி இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, தாயே எனக்கும் புரியவில்லை. அந்த தெய்வம் வெறும் சிலை இல்லை, இந்த தீபம் வெறும் ஒளி இல்லை. அந்த தெய்வம் வெறும் சிலை இல்லை, இந்த தீபம் வெறும் ஒளி இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, தாயே எனக்கும் புரியவில்லை, தாயே எனக்கும் புரியவில்லை. சாக்கடை ஓரம் பூக்களும் இருந்தால் பூவும் அங்கே மணக்காது. பெற்றவள் இருந்து புத்திமதி சொன்னால் தத்துவம் இங்கே புரியாது. பெற்றவள் இருந்து புத்திமதி சொன்னால் தத்துவம் இங்கே புரியாது. தாயே நான் ஒரு தனிமரமானேன், தாயே நான் ஒரு தனிமரமானேன். மாதாவே நீ துணை வர வேண்டும். அந்த தெய்வம் வெறும் சிலை இல்லை, இந்த தீபம் வெறும் ஒளி இல்லை. தன்னையே எரிக்கும் மெழுகு ஒளி, தேவா உனக்கு ஞான ஒளி. தன்னையே எரிக்கும் மெழுகு ஒளி, தேவா உனக்கு ஞான ஒளி. உலகத்தை ரட்சிக்க வந்தவனே, என் பாவத்தை போக்கிடு ஆண்டவனே. உலகத்தை ரட்சிக்க வந்தவனே, என் பாவத்தை போக்கிடு ஆண்டவனே. தாயே உனது திருக்காட்சி, தாயே உனது திருக்காட்சி, உலகம் முழுதும் அரசாட்சி. இந்த மனிதன் தானே என்னை கெடுத்து விட்டான், அந்த இறைவன் தான் என்னை மன்னிப்பான். சகாயம்,
அடைக்கல எங்கம்மா போயிருக்கா? காட்டுக்கு அவ போயிருக்கானே. இப்பதான் போனாளா? ஆமாண்ணே. எந்த கையால உன்னை அடிச்சேனோ அதே கையால மாதாவோட கிரீடத்தை திருடினேன். ஆனா அந்த மாதா என்ன மன்னிச்சிட்டாங்கம்மா. நான் திருந்திட்டேம்மா. திருந்திட்டேன். அந்த மாதாவை நான் நேர்ல பார்த்தேம்மா. சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம். தங்கச்சி, நான் உங்களை காப்பாத்துறேம்மா. நீங்க எதுக்கு இனிமே கவலைப்படாதீங்க. உன்னையாவது மாதா திருத்தினால அதுவே எனக்கு போதுன. அக்கா வந்த உடனே சொல்லுமா, நான் போய் பிரசிடென்ட் ஐயாவை பார்த்து வந்துடுறேன். அந்த பக்கம்லாம் களை எடுக்கல போல இருக்கே. எடுக்க சொல்றேங்க. இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சினா நல்லா இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. வாப்பா ஆல்பர்ட். ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேங்க ஐயா. மாதா அருளால நான் திருந்திட்டேங்க ஐயா. இப்பதான்ப்பா உன்னை பார்க்கும்போது பச்சை பசேல் இந்த வயலை பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க மாதா கோயிலை கட்டி முடிக்க நானும் கூட சேர்ந்து உழைக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேங்க ஐயா. கோயிலை கட்டிவிடுவோம். வயிற்று வலி தாங்க முடியலையம்மா. வலி தாங்க முடியல. நான் சாகிறது தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. அம்மா, உன்னை தனியா விட்டுட்டு போறேன். என்ன மன்னிச்சிருவோம். ஐயோ, இனிமே என்னால உயிரோட இருக்க முடியாது. அப்பா மாதாவே, நான் உங்ககிட்டயே வந்துடுறேன். ஆமா, மகளே, என்னை பாருங்க. நன்றாக பாரு. பாரம்மா. அம்மா, சாவ பொண்ணு என்னை காப்பாத்திட்டே தாயே. விஜயா, அம்மா, விஜயா, அம்மா, விஜயா, அம்மா, அம்மா, விஜயா, எங்கம்மா போயிட்ட? அம்மா, அம்மா, வயிற்று வலி தாங்க முடியாம உன்னை விட்டுட்டு நான் சாக போனமா. அந்த மாதாவே வந்து என்ன காப்பாத்திட்டாமா. என்னம்மா சொல்ற? மாதா காப்பாத்தினால எத்தனையோ வைத்தியர்களால தீர்க்க முடியாத வியாதிய மாதா தீர்த்து வச்சாளாமா. டேய், அங்க பாரு, ஐயர் வீட்டு கோழி வருது. வரட்டும் வரட்டும். நம்ம கிட்ட மாட்டாது ரெண்டே குட்டிக்கு தான். ஒண்ணு இந்த ஐயரு குட்டி, இன்னொன்னு அந்த குருட்டு பொண்ணு. இன்னைக்கு இந்த கோழி குருமாதாயா? வாங்க. ஏய், எங்கடி ஓட பாக்குற? ஏய், எங்க ஓட பாக்குற? இன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன்டி. ஆடி, என்னடி தூடுற? ஏய், உன் மேல ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு கண்ணடி. பாக்குற வாய் இல்லாத பொண்ணுகிட்டே உன் போக்கிருத்தனத்தை காட்டுற. உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? ஏய், அவ என்ன உன் பொண்டாட்டியா? விடாதீங்கடா, அடிச்சு கொல்லுங்கடா.
டேய் எங்கடா போனா அவன்? இனிமே அந்த ஆல்பர்ட்ட சும்மாவே விடக்கூடாதுடா. வாங்கடா. ரத்னா, ரத்னா, எழுந்துருமா, எழுந்துரு. மாதா, மாதா. அப்பா, ரத்னா, அம்மா ரத்னா, என்னமாச்சு நோக்கு? அப்பா, நான் பேசுறேன்ப்பா. எப்படிமா பேச்சு வந்தது? உனக்கு எப்படிமா பேச்சு வந்தது? அந்த மாதாவை என் கண்ணால பார்த்தேன்ப்பா. மாதாவை நீ கண்ணால பாத்தியாம்மா? அம்மா, சின்ன வயசுல நீ மாதாவை பார்த்தேன்னு சொன்னப்போ நான் நம்பல. இப்ப அந்த மாதாவே நிரூபிச்சு காட்டிட்டாம்மா. அந்த மாதாவே நிரூபிச்சு காட்டிட்டாம்மா. அப்பா, என்ன அந்த மாணிக்கம் கெடுக்க வந்தாப்பா. என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, அந்த ஆல்பர்ட் தான் என்ன காப்பாத்தினாருப்பா. ஆல்பர்ட் உன்னை காப்பாத்தினானா? அந்த ஆல்பர்ட் உன்னை காப்பாத்தினானா? ஐயோ, அவனை நான் தப்பா நினைச்சுட்டேனே. வணக்கங்க. பாப்பா ஆல்பர்ட், உன்னை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே சாமி. ஆல்பர்ட், பேச முடியாம இருந்த இந்த குழந்தையை நீ பேச வச்சிட்டியப்பா. எல்லாம் அந்த மாதாவோட அருள் சாமி. அந்த போக்கிரி பசங்க கிட்ட இருந்து என் மகளை நீ நல்ல சமயத்துல காப்பாத்திட்ட. அது என் கடமை சாமி. நீ பண்ணின உதவிக்கு நான் என்ன கைமாறு பண்றதுனே எனக்கு தெரியல. உன்னோட உதவி நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. அப்ப நாங்க புறப்படுறோம் ஆல்பர்ட், கோயிலுக்கு போயிட்டு வரோம். சரிங்க சாமி. வாமா. யோ, நான் என்ன ஊமையா? அடவடி பண்ணாம ஒழுங்கா பாடு. என்னது இது? நான் பேச ஆரம்பிச்சு இவ ஊமையாயிட்டா? ரத்னா, நீ பேசுறியா? என்ன மாதா பேச வச்சுட்டாங்க ஃபாதர். நான் பேசுறேன் ஃபாதர். ஃபாதர், நான் மாதாவை மறுபடியும் பார்த்தேன் ஃபாதர். அப்படியா? எங்கம்மா பார்த்த? என்ன ஒருத்தர் கெடுக்க வந்த சமயத்துல அந்த மாதா தான் என்ன காப்பாத்தினாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். God bless you my child. மாதா எப்போதும் உனக்கு துணை இருப்பா. நன்றி ஃபாதர். நான் வரேன் ஃபாதர். ஆல்பர்ட், நாம சின்ன வயசா இருக்கும்போது எப்பவும் ஒன்னா இருப்போம். பெருசானதும் பிரிஞ்சிட்டோம். இனிமே வாழ்க்கை முழுவதும் ஒன்னா இருப்போம். ரத்னா, மூடி இருக்கிற சிப்பிக்குள்ள இருந்து முத்து வர்ற மாதிரி ஓ வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. போங்க, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. ரத்னா, என்னோட உலகமே நீதான். வெண்ணிலவே, இரவுக்கு நீ ஒரு மகராணி, என் வாழ்வில் என்றும் நீ ஒரு மகராணி, என் வாழ்வில் என்றும் நீ ஒரு மகராணி. வெண்ணிலவே,
அன்னை மாத கருணை பொழிந்தாள், தேவபாலன் அருளை தந்தாள். அன்னை மாத கருணை பொழிந்தாள், தேவபாலன் அருளை தந்தாள். கோடி தவம் நானும் செய்வேன், கோடி தவம் நானும் செய்வேன், தேவி உன்னை வாழ வைப்பேன். பெண்ணிலவே இரவுக்கு நீ ஒரு மகராணி, என் வாழ்வில் என்றும் நீ ஒரு மகராணி, என் வாழ்வில் என்றும் நீ ஒரு மகராணி. பெண்ணிலவே நம் தேவபுத்திரன் நம்மோடு இருப்பான், நம் தேவபுத்திரன் நம்மோடு இருப்பான். நீயும் நானும் சேர்ந்து வாழ்வோம், நீயும் நானும் சேர்ந்து வாழ்வோம். ரத்னா, ரத்னா, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? வா போகலாம். ஏய் கோட்ரு, என்ன மேட்ரு? ஒண்ணு இல்லப்பா, சண்டையில தோத்துட்டமேங்கிற கவலையா? எனக்கு கல்யாணமே ஆகலையேன்னு வருத்தத்தோட இருக்கு. ஓஹோ, நீ கவலையே படாத, நமிதாவே உனக்கு கட்டி வச்சிடறோம். டேய் ரிச்சர்டு, நீ என்ன செய்விய ஏது செய்வ? ஆளு அங்க இல்ல இங்க இல்ல, நீ என்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன். அந்த ஆல்பட்ட கையோட கூட்டு காசுனே? காசு தானே? ஏண்டா கிரீடத்தை போய் எடுத்துட்டு வாடானா எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டு இல்லன்னு ஒய்யாரமா பாடுறேன். சொல்றா 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 நக்குல பரையா சொல்றா சொல்றா. ஏய் மாணிக்கோ, டேய் பை வந்துடா, வாடா ஓடிடா. பாவி பசங்க இப்படி கட்டி போட்டு எப்படி அடிச்சிருக்கானுங்க? வாப்பா ஆல்பர்ட், வா நான் இருக்கேன். பாத்து உட்காரு. ஏன் ஆல்பர்ட், அவனுங்க கிட்ட ஏன் நீ போய் தகராறு பண்ண? நான் என்னோட மாதா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். நான் மட்டும் பழைய ஆல்பர்ட்டா இருந்தா அவனுங்களுக்கு இந்நேரம் சங்கு ஊதி இருப்பேன். சரி ஆல்பர்ட், அதெல்லாம் விடுப்பா. ஆல்பர்ட், ஆல்பர்ட், அவங்க உன்னை எதுக்காக அடிச்சாங்க? ஏன் அடிச்சாங்க? நான் வரலன்னா அடிச்சே கொண்டு இருப்பானுங்க. அவனுங்க நாசமா போக. பிரசிடென்ட் ஐயா வர சொன்னாரு. அவரை போய் பார்த்துட்டு வர்ற வழியில இப்படி மடக்கி அடிச்சிட்டானுங்க. நீங்க திருப்பி அடிக்க வேண்டியதுதானே? நான் தான் திருந்திட்டேனே மேரி. ஆல்பர்ட், நீங்க திருந்துட்டீங்க, அவங்க இன்னும் திருந்தலையே.
வாங்க ஆல்பர்ட், வீட்டுக்கு போலாம். பாத்து மெதுவா. சகாயம், சகாயம், வீட்ல யாரும் இல்ல போல இருக்கே. சரி வா. சரி, அப்படியே இங்க உட்காருங்க. அப்படியே உட்காரு. பாத்து மெதுவா. நான் வரேன் மேரி. ஆண்டவன் அவங்களுக்கு சரியான கூலிய கொடுப்பான். நீங்க கவலைப்படாம இருங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். கொஞ்சம் இருங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். டேய், அந்த பாய் வந்து தொலைஞ்சிட்டான்டா, இல்லனா அவனை உண்டு இல்லன்னு பண்ணி இருப்பான்டா. என்னங்கடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் எத்தனை குடும்பத்தை கெடுக்க போறீங்க? டான்சர்ரா. டேய், நம்ம காசுக்கு ஆனவ தான்டா இவ. நான் நாட்டியக்காரி தான்டா, உங்கள மாதிரி அடுத்தவ குடிய கெடுக்கிறவல்ல. அந்த ஆல்பர்ட்டுக்கு நீ சப்போர்ட்டா? ஆமாண்டா, சப்போர்ட் தான். என்னங்கடா என்ன ஏமாந்தவன் நினைச்சீங்களா? ஜாக்கிரதை. என்னடா கோழி கூவிட்டு போகுது? எங்க அப்பா என்ன துரத்திட்டா நான் வாழ முடியாதா? தினமும் குடிச்சிட்டு ஜாலியா இருப்பேன். அக்கா அக்கா, சகாயத்துக்கு வயித்துல குச்சி குத்திக்கிட்டு ரத்தமா கொட்டிக்கிட்டு இருக்கு. எங்கடா? காட்டுல. என்னடா? ஐயோ சகாயம், நான் என்னடி பண்ணுவேன்? என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியேடி. மேரி மாதாவே, அவளை காப்பாத்து. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ சகாயம், சகாயம், ஐயோ சகாயம், உனக்கு என்னாச்சு சகாயம்? மேரியம்மா ரத்தமா கொட்டுது. இந்த குழந்தைய நீதாம்மா காப்பாத்தணும். என்னப்பா ஆச்சு? அடிபட்டுருச்சு, வைத்தியர் வீட்டு கூட்டு போறோம். முதல்ல அந்த மாதா கிட்ட கூட்டிட்டு போப்பா. மேரி மாதா, என் தங்கச்சி நீதான் காப்பாத்தணும். ஆல்பர்ட், நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. சகாயம், நான் என்னடி செய்வேன்? தாயே, நீதான் காப்பாத்தணும். மாதா மாதா மாதா, நட்ட நடு பாதையிலே வீணரமா பின்புறா, பாசம் கொண்ட குஞ்சு புறா, துணை இழந்து
மதா 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 அக்கா அக்கா எனக்கு கண்ணு தெரியுதுக்கா. என்னடி சொல்ற? எனக்கு கண்ணு தெரியுதுக்கா. நீ சொல்ற நிஜமா? எனக்கு கண்ணு தெரியுது. என்னம்மா சொல்ற? தாயே மதாவே என் தங்கச்சிக்கு கண்ணை கொடுத்துட்ட. நான் வேண்டின என்னோட பிரார்த்தனை வீண் போகல. உன் கருணையே கருணமா, உன் கருணையே கருணை. தாயே உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறனோ? மீனாட்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம சகாயத்துக்கு இப்போ கண்ணு தெரியுதாமே. அதோ சகாயமே வராளே. என்ன மீனாட்சி, நல்லா இருக்கியா? மாதா உனக்கு காட்சி கொடுத்தாளாமே. ஆமா, நான் மாதாவை நேர்ல பார்த்தேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. சலாம் பாய். அலைக்கும் சலாம். விஷயம் தெரியுமா பாய்? தெரியாதே. சகாயத்துக்கு மாதா கண்ணு கொடுத்துட்டாங்க. இது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதாவோட அருள் தான். அரே ஹல்லா. ஸ்தோத்திரம் ஃபாதர். காட் பிளஸ் யூ. சகாயத்துக்கு மேரி மாதா கண்ணை கொடுத்துட்டா. ஆமா ஃபாதர், கண்ணு தெரியுது ஃபாதர். மாதா அடைக்கலம் எங்க? கோயிலுக்கு போயிருக்கா ஃபாதர். அப்படியா? வர ஃபாதர். ஏய், இந்தாடா ராஜாவே தர எடுத்துக்கங்கடா. இந்தடா கிளவர் ராணி. இந்தாடா ஆட்டி நல்ற. அட என்னடா இந்த ராணிங்க வெறுப்பேத்துது. ச்சே, ஆட்டத்துல மட்டும் இல்லடா, நம்ம ஊர்லயும் தான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரசிடென்ட் தான்டா. ஆமாண்டா, அன்னைக்கு அவன் தீர்ப்ப பாத்தியா? இனிமேல நாம பொறுத்துட்டு இருந்தா நாமள ஜோக்கர் ஆயிடுவோம்டா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவான். அவன் கதையை விடியறதுக்குள்ள முடிச்சிருவான். அப்படி செஞ்சுட்டா நாம தாண்டா இந்த ஊருக்கு ராஜா. வாங்கடா போலாம். மகனே வேண்டாம், நிறுத்துங்கள். இனிமேலாவது நல்ல மனிதர்களாக மாறுங்கள். காட் பிளஸ் யூ மை சைல்ட். ஒரு பண்ணு கொடு. இந்தாங்க சாமி. இந்த சாப்பிடப்பா. மாதா உன்னை காப்பாற்றுவாள். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அம்மா, நம்ம ஊர்ல ஒரு மாதா கோயில் கட்டுறோம். உங்களால ஆன உதவி உங்களை போல உள்ளவங்க தான் செய்யணும். இந்தாங்க. உங்க பேரு? லட்சுமி. வணக்கம் ஃபாதர். நல்லா இருப்பா. மாடசாமி, நம்ம ஊருக்குள்ள ஒரு மாதா கோயில் கட்ட போறோம். உங்களால ஆன உதவி செய்யுங்க. இந்தாங்க சாமி. பேர் எழுதிக்கப்பா. வரமாட. நல்லதுங்க. இந்தாங்க, எங்களால முடிஞ்சது. சோஸ்திரம் ஃபாதர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த லெட்டர்ல எல்லா விவரமும் எழுதியிருக்கேன். கொண்டு போய் ஃபாதர் கிட்ட கொடுமா. சரிங்க ஃபாதர். எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா போயிட்டு வாமா. அன்னை மேரி மாதாள் உனக்கு துணை இருப்பாள். அக்கா, என்னக்கா உடம்புக்கு? ஒண்ணுமே முடியலம்மா, உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்புல ரொம்ப கொதிக்குது. கொஞ்சம் இருக்கு, அது வர.
உடம்ப கவனிச்சுக்கா, தைரியமா இரு. நான் வரேன்க்கா. சரிம்மா, போயிட்டு வா. என்ன அடைக்கலாம்? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகட்டுமா? அண்ணா, எப்படியாவது எனக்கு நீ ஒரு உதவி செய்வியாண்ணா? என்ன செய்யணும் சொல்லுமா. உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கிற நம்ம சகாயத்துக்கு நீ ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பியாண்ணா? கொடுக்குறேம்மா, அது என் கடமைமா. மாதா, ஓடி போன என் மகனை எப்படியாவது என்கிட்ட சேர்த்துரு. உனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை நான் செலுத்திடுறேன். அடைக்கலாம், அடைக்கலாம். ஸ்தோத்திரம் ஃபாதர். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அடைக்கலாம், உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்க ஃபாதர், எல்லாம் மாதா விட்ட வழி. சகாயத்துக்கு கண் கொடுத்த மாதா நிச்சயம் உன்னை காப்பாத்துவாங்கம்மா. கைவிட மாட்டாங்க. மாதாவை நம்புமா. அந்த மாதாவை நம்பிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வர்ற வரைக்கும் கோயில் வேலையெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. சரிங்க நான் வரட்டா? எங்க போறீங்க? ஏய், சத்தம் போடாத. நாங்க முன்சிப்ப வெட்டலான்னு போறோம். யாருக்கிட்டே சொல்லாத. வெட்ட போறீங்களா? ஐயோ, முன்சிப்ப வெட்டிட்டாங்க, முன்சிப்ப வெட்டிட்டாங்க, முன்சிப்ப வெட்டிட்டாங்க. என்ன ஐயரே, உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்க்க வேண்டியது தானே? எதுக்கும் கால நேரம். முன்சிப்ப வெட்டிட்டாங்க, முன்சிப்ப வெட்டிட்டாங்க. ஒழுங்கா ஆட்டத்தை நிறுத்திட்டு சொல்லு. முன்சிப்ப வெட்டிட்டாங்க, முன்சிப்ப வெட்டிட்டாங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னையா இது? இவனுங்க பாட்டுக்கு கத்திய கையில வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஐயோ, நான் வெட்டிட்டேன். முன்சிப்பா வெட்டிட்டான். அடுத்து வேணா வெட்டி செப்பாங்களா? ஏண்டா வேலைய பாருன்னா வெட்டியா சுத்துற? கர்மம், எனக்கு இன்னும் வேணும், இதுவும் வேணும். மாதாவே, அக்கா, 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 இப்படி எங்களை அறியாம தவிக்க விட்டு போயிட்டியம்மா. இப்ப தனமா தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு கேட்டேன். அதுக்குள்ள போயிட்டியம்மா. ஆல்பர்ட், நான் கொலை செய்யல. நான் கொலை செய்யல ஆல்பர்ட். ஆல்பர்ட், நான் கொலை செய்யல. ஆல்பர்ட், சத்தியமா நான் கொலை செய்யல. ஆல்பர்ட், மாதா, மாதா, எனக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. எனக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அப்பா, அப்பா,
அப்பா நான் பைத்தியம் இல்ல 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 நான் பைத்தியம் இல்ல. பசங்களா வாங்கடா வாங்க. அப்பா நீ உங்க மகன் துரைப்பா. என் மகன் துரையா? எனக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சுப்பா. மாதா எனக்கு காட்சி கொடுத்துட்டாப்பா. என்னப்பா சொல்ற? மாதா காட்சி கொடுத்தாளா? ஆமாப்பா. நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா. வாப்பா என்ன நடந்ததோ அத கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. வாப்பா வீட்டுக்கு போலாம். சகாயம் சகாயம் அழாத சகாயம் அழாதம்மா. அக்கா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சகாயம் அழாதம்மா. இனிமே அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. உனக்கு கண்ணை கொடுத்த அந்த மாதா அடைக்கலத்தை அழைச்சுக்கிட்டாமா. கவலைப்படாதம்மா, அண்ணன் நான் இருக்கேன். வாமா போகலாம் வா. சகாயம் சோஸ்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம்மா. ஐயா அக்கா தெரியும் சகாயம், கேள்விப்பட்டேன். நீ இந்த மாதிரி வேலை செய்யறத அடைக்கலம் பார்க்க கொடுத்து வைக்கல. கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சா. அது முடியறதுக்குள்ள அந்த மாதா கிட்டேயே போய் சேர்ந்துட்டா. அழாதம்மா. ஆல்பர்ட் வந்த உடனே கோயிலுக்கு வாங்க, சீக்கிரமா கோயிலை கட்டி முடிப்போம். அண்ணன் வந்த உடனே கூப்பிட்டு வர ஃபாதர். கர்த்தர் காப்பாற்றுவார். வணக்கம் ஃபாதர். வேலையை பாருங்க. என்னப்பா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க ஐயா. சரி. சீக்கிரம் வேலையை பாருங்க. பெரியவாளுக்கு நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். கொஞ்சம் நெல்லு கேட்டிருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆல்பர்ட் விஷயமா? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். ஆத்துக்கு வரலா? என்ன விஷயமா? நல்ல விஷயம் தான். அப்படியா? பேஷா வாங்க. வர வர. அப்ப நான் புறப்படுறேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ரத்னாவுக்கு நான் ஒரு நல்ல மாப்பிளையா பாத்திருக்கேன். ஆச்சாரத்தை பார்த்து பெரியவா ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா நேக்கும் சந்தோஷம். வேற யாரு? நம்ம ஆல்பர்ட் தான். ஆல்பர்ட்டா? ஏய் கீழ இறங்க. ஒரு அபிஷ்டோ, என் குழந்தைய மரத்து மேல ஏத்தி வச்சு விளையாட்டா பண்ணிட்டு இருக்க. போடா, நின்னு நின்னு, எனக்கு தள்ளலாம், நின்னு நின்னோட அபிஷ்டோ. ஏன் பொண்ணுக்கா இது ஒத்து வருமா? மதம் ஒத்து போகலனாலும் அவங்க மனசு ஒத்து போச்சே சாமி. அப்ப நாங்க போயிட்டு வரோம். என்ன மாரி இங்க வந்திருக்க? உன் முடிவை தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். அப்படி என்ன முடிவு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீங்க ஐயர் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றாங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? மேரி, என்ன தப்பா நினைக்காத. சின்ன வயசுல இருந்து நானும் அந்த ஐயர் வீட்டு பொண்ணும் ஒன்னா பழகி இருக்கோம். அவ என்ன விரும்புறா, நானும் அவளை விரும்புறேன். உங்க மனசுல வேற ஒருத்துக்கு இடம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்க கூட வாதாடுறதுக்கு விரும்பல. நீங்க விருப்பப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நான் வரேன். மேரி நில்லு மேரி. ஆல்பர்ட். ஃபாதர், வண்டி இன்னும் வரலையா? வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க. சரி, என் கூட வா.
ஆல்பர்ட், இந்த கோயில் வேலையெல்லாம் எப்பப்பா முடியும்? இன்னும் 1 மாசத்துல முடிஞ்சிடும் ஃபாதர். எல்லாம் அந்த மாதாவோட அருள் தான். ஆல்பர்ட், அது பிரசிடென்ட் மகன் துரதான். ஆமா ஃபாதர். ஃபாதர், என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர், என்ன மன்னிச்சிருங்க. இந்த பெல்ட்டால தான் நான் உங்களை அடிச்சேன். அதே பெல்ட்டெல்லாம் நீங்க என்ன அடிங்க ஃபாதர், அடிங்க ஃபாதர். அப்பதான் என் மனசு சாந்தி அடையும் ஃபாதர். குடி போதையில என்ன செய்யறோம்னே தெரியாம செஞ்சிட்டேன் ஃபாதர். அந்த பாவத்துக்கு நான் அணுவா அனுபவிச்சிட்டேன் ஃபாதர். அணுவா அனுபவிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர், என்ன மன்னிச்சிருங்க. துரை, எந்திரிப்பா. நீ மனுஷனா வாழ்ந்தா அதுவே போதும். அன்னை மேரி மாதா உனக்கு துணை இருப்பா. குடி போதையில உன் தங்கச்சி கிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்ட ஆல்பர்ட். என்ன மன்னிச்சிரு ஆல்பர்ட், என்ன மன்னிச்சு. துரை, நடந்த விஷயங்கள் எல்லாமே நன்மைக்குத்தான் நினைச்சுக்க. நம்ம எல்லாத்துக்குமே மேரி மாதா கருணை காட்டிட்டாங்க. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அந்த மேரி மாதா கோயிலை கட்டி முடிப்போம். துரை, எதுக்கும் கவலைப்படாத. காட் பிளஸ் யூ. பாத்தீங்களா ஃபாதர், அவனுக்கு தண்டனையை கொடுத்ததும் அந்த மேரி மாதா தான், அவனை திருத்தினதும் அந்த மேரி மாதா தான். ஆல்பர்ட், அந்த ஆத்து நீர் சாக்கடையில கலந்தா அதுவும் சாக்கடையா மாறும். அதே நீர் நீராவியா மாறி மழையா பொழியும் போது புனித நீராகுது. எல்லாம் இறைவனோட கிருபை. வாப்பா. போங்கடா, போய் வேலையை பாருங்க, போங்க. சலாம் அலைக்கும். வாங்க பாய். என்ன வர சொன்னீங்களா? ஆமா, வாங்க உட்காருங்க. முக்கியமான விஷயம், ஆல்பர்ட் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான். பொண்ணு யாரு? நம்ம ஐயர் பொண்ணு தான். ஆல்பர்ட்டுக்கு ஐயர் பொண்ணா? அவங்க ஜாதி என்ன? அட ஜாதி என்ன பாய், மனசு ஒத்து போனவங்களுக்கு. வணக்கம் ஐயா. பாப்பா ஆல்பர்ட், உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட, உனக்கு ஆயுஸ் 100. ஐயா என்ன சொல்றீங்க? உன் கல்யாணத்தை பத்தி தான். ஆமா, ஐயரை பார்த்து எல்லாத்தையும் பேசிட்டோம். மாதா கோயில் திருவிழாலேயே உன் கல்யாணத்தை நடத்திடலான் இருக்கோம். நீ என்னப்பா சொல்ற? எல்லாம் உங்க இஷ்டங்க ஐயா. ஆல்பர்ட், இருட்டுல இருந்து இப்பதான் நீ வெளிச்சத்துக்கு வந்திருக்க. இனிமே உனக்கு ஒளிமயமான வாழ்க்கை தான். எல்லாம் அந்த மாதா அருள் தாங்க. பிரசிடென்ட் சொல்ற மாதிரி நடந்துக்குப்பா. சரிங்க பாய். அப்ப நான் வரேங்க. நல்லதே நடக்கும். அண்ணே, நான் ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டியே? கேளுமா, நீ எது கேட்டாலும் இந்த அண்ணன் கோச்சுக்க மாட்டேன். அண்ணே, நம்ம மேரி அக்காவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஐயர் பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப திடீர்னு மாத்தனா நம்மள விட்டா அவங்களுக்கு வேற யாருன்னா இருக்கா? அவர் மனசுல யாரு இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை இனிமே தொல்லை பண்ணாத சகாயம். அவர் சந்தோஷமே என் சந்தோஷம். கொஞ்சம் சாப்பிடுறீங்களாக்கா? பரவாயில்ல, நான் சாப்பிட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. என்ன மேரி ஒரு மாதிரியா இருக்க? ஐயா, ஆல்பர்ட் கல்யாணத்தை நீங்களே முன்ன நின்னு நடத்துறதா கேள்விப்பட்டேன். ஆமா மேரி, நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம தானே எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யணும். என்னம்மா உன் கண் கலங்குது? ஒண்ணு இல்லைங்கய்யா, எங்களை மாதிரி அனாதைங்களுக்கு உங்களை மாதிரி உள்ளவங்க செய்யற உதவி எவ்வளவு புண்ணியங்கய்யா. அடைக்கலத்துக்கு நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும்ல. ஆல்பர்ட் வந்தா வீட்டுக்கு வர சொல்லுமா. சரிங்கய்யா, நான் போயிட்டு வரேன் சகாயம். சரிக்கா. பாவம் மேரி அக்கா. பாருங்க ஃபாதர், பிரேயர் ஆள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. வெளியிலயும் பிரமாதமா இருக்கு. எப்படியும் 1 மாசத்துல முடிச்சிருவீங்கல்ல. ஏழை கிராமமா இருந்தாலும் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டு இருக்கீங்களே, இதுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களே. இந்த கோயிலை கட்டி முடிக்க இந்த ஊர் ஜனங்களோட ஒத்துழைப்பும் மாதாவோட அருளும் இல்லைன்னா என்னால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. ரொம்ப பெரிய விஷயம் தான். என்னால முடிஞ்ச காரியத்தை உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப நன்றி ஃபாதர். இந்த மாடியில ஒரு சின்ன லைப்ரரி ஹால் போடலான்னு இருக்கேன். நம்ம ஊர் ஏழை பசங்க படிக்க கொள்ள வசதியா இருக்கும். ஏதோ நம்மாலான உதவி. ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்க. வாங்க இந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
திருவிழா நடத்தணும். ஆ. அதுக்கு நீங்க தான் வந்து கொடியேத்தணும். நானா? என்ன ஃபாதர் சொல்றீங்க? எம்மதமும் சம்மதமும் நீங்க தான் பாடுபட்டு இருக்கீங்க. அவசியம் நீங்க தான் வந்து கொடியேத்தி வைக்கணும். அப்படியே நம்ம ஆல்பர்ட்டோட கல்யாணத்தையும் முடிச்சிடணும் ஃபாதர். கர்த்தரோட கிருபை. சரி, அப்ப நான் வரேன். வாங்க ஃபாதர். வணக்கம்யா, வர சொன்னீங்களாமே. வாமா, உன்னை பார்க்க தான் கிளம்புன, நீயே வந்துட்ட. என்ன விஷயங்கய்யா? நல்லபடியா கோயிலை கட்டி முடிச்சிட்டோம். கோயில் திருவிழாவுல நீ தான் ஆடணும். நான் ஆடுறதெல்லாம் விட்டுட்டேங்கய்யா. நீ அன்னைக்கு கண் கலங்கி நிக்கும் போதே எனக்கு தெரியும். எல்லாரும் நாட்டியக்காரி நாட்டியக்காரின்னு கேவலமா பேசுறாங்களேயா. இத பாருமா, உலகம் 1000 சொல்லட்டுமா, நாட்டியங்கிறது ஒரு தனி கலை. அது உங்களுக்கு புரியுது, இந்த சமுதாயத்துக்கு புரியலையே. வந்துட்டு வெறும் கையோட போக கூடாது. இந்தா இப்பவே அட்வான்ஸ் படி. ரொம்ப நன்றிங்கய்யா, வரேன். போயிட்டு வா. என்னுடைய வாழ்விலும் ஒரு சம்பவம் நடந்தது. தேவனால் படைக்கப்பட்ட பூந்தோட்டத்தில் கோடிக்கணக்கான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஒரு சில பூக்கள் மலரும் முன்னே உதிர்ந்து விடுகின்றன. சில மலர்கள் கொடியிலேயே வாடி விடுகின்றன. மேலும் சில மலர்கள் கருகி விடுகின்றன. அப்படி ஒரு நாள் கருகிய மலராக இருந்த நான் இப்போது உங்கள் முன் பாதிரியாராக இருக்கிறேன். பெற்ற தாயை என்னை அருவருப்பாக பார்த்து ஒதுக்கிய போது பிச்சை எடுத்து அலைந்து திரிந்த எனக்கு தக்க சமயத்தில் எனக்கு அடைக்கலம் தந்த இந்த தெய்வ தாய்தான் அன்னை மேரி மாதா. வர மாப்பிள்ளையெல்லாம் உன்னை இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எப்பதாமா கல்யாணம் ஆக போகுது? என்னமா பண்றது, வர்றவங்கள அண்ணனை பார்த்து இந்த வியாதி பரம்பரை வியாதின்னு பயப்படுறாங்க. இதனால சொல்லிட்டு போயிடுறாங்க. இனி என் தலையெழுத்து அவ்வளவுதாம்மா. அவனுக்கு இந்த மாதிரி வியாதி வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்னால உதறி தள்ளவும் முடியல. இந்த நிலைமைய அவனா உணர்ந்து போயிட்டா பரவாயில்ல. அம்மா தாயே, இவனுக்கெல்லாம் போய் பிச்சை போட்டுட்டு ஆடி போலாம். அம்மா தாயே, கொஞ்சம் தண்ணி ஊத்துமா. உனக்கு தண்ணி ஊத்துற? என்ன பாவம் பண்ணணும்? போடா. நான் எந்த பாவமும் பண்ணலங்க ஐயா. பெத்தவங்க செஞ்ச பாவத்தோட பலனை நான் அனுபவிக்கிறேன். போடுங்கம்மா போடுங்கம்மா, ஒரு பிடி சாதம் போடுங்க. நீங்க போட்டாதான் என் பசியும் தீருமம்மா. நீங்க போட்டாதான் என் பசியும் தீருமம்மா. போடுங்கம்மா. மக்களை பெற்றெடுத்த மகராசி நீ வாழ்க. மனமிறங்கி போடும் அம்மா, தாயில்லாத பிள்ளையம்மா. மக்களை பெற்றெடுத்த மகராசி நீ வாழ்க. மனமிறங்கி போடும் அம்மா, தாயில்லாத பிள்ளையம்மா. பூமியில் உழைப்பதற்கு கை காலும் இல்லையம்மா. தாலாட்டி சோறு போட தாயனக்கு இல்லையம்மா. போடுங்கம்மா போடுங்கம்மா, ஒரு பிடி சாதம் போடுங்க. நீங்க போட்டாதான் என் பசியும் தீருமம்மா. போடுங்கம்மா.
பிள்ளையிலே நானும் ஒரு பிள்ளையம்மா, வீதியிலே வாழுகின்ற நானும் ஒரு உடவனம்மா. நாலு பிள்ளையிலே நானும் ஒரு பிள்ளையம்மா, வீதியிலே வாழுகின்ற நானும் ஒரு உடவனம்மா. ஆள் போல் விழுதிறங்கி அறிவு போல் வேரூன்றி இரக்கமுள்ள தாய் குலமே என்னாலும் நீ வாழ்க. போடுங்கம்மா போடுங்கம்மா ஒரு பிடி சாதம் போடுங்க, நீங்க போட்டாதான் என் பசியும் தீருமம்மா, நீங்க போட்டாதான் என் பசியும் தீருமம்மா. போடுங்கம்மா ஏன்பா ஒண்ணும் கிடைக்கலையா? எங்க சாமி, கை கெட்டது வாய் கெட்டல. இந்த இத சாப்பிடுப்பா. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. இது யாரோட குழந்தை? இங்க யாருமே இல்லையே. கோயில் வாசல்ல அனாதையா கிடக்குது. இத பெத்தவங்க யாருன்னு தெரியலையே. குழந்தை, குழந்தை எந்திரிமா. நீங்க யாரு? நீங்க எங்க இருக்கீங்க? உனக்கு கண்ணு தெரியாதா? பால் மனம் மாறாத இந்த குழந்தையோட முகத்தை பாரு. இந்த பிஞ்சு மனம் துடிக்கிறது உன் காதல விழலையா? இதுக்கு இரக்கம் காட்டக்கூடாதா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னதெல்லாம் பொய்யா 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 சொல்லு மாதாவே. குழந்தை, உனக்கு கண்ணு தெரியுதாமா? எப்படிமா வந்தது? அது பாருங்க. என்ன அற்புதமான காட்சி இது. அன்னையே மேரி மாதா, நான் உனக்கு என்னமா கைமாறு செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன் தாயே? நீ கொடுத்த இந்த உடம்ப உன் திருப்பணி சேவைக்காக அர்ப்பணிக்கிறம்மா. நான் தெரிஞ்சு தெரியாம செஞ்ச தவிர நீதாமா மன்னிக்கணும் தாயே. ஸ்தோத்திரம். ஃபாதர், நம்ம கோயில்ல இவங்க குஷ்டரோகியாவும் இந்த பொண்ணு கண்ணு தெரியாமலும் இருந்தாங்க. மாதா அருளால இவங்க நல்லா ஆயிட்டாங்க ஃபாதர். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் நான் உங்ககிட்ட காட்டலான்னு கூட்டிட்டு வந்தேன் ஃபாதர். மாதாவின் கருணையே கருணை. எனக்கு தரிசனம் கொடுத்த மாதாவுக்காக இந்த ஜென்மம் முழுக்க நான் சேவை செய்ய விரும்புறேன் ஃபாதர். இந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் யாருன்னே தெரியாது. எங்க ரெண்டு பேருக்கு நீங்க தான் வழி காட்டணும் ஃபாதர். சரி, கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிங்க ஃபாதர். இந்த ஜோசப்பை டேவிட் ஃபாதர் என்னிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தார். இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க இவர் ஆற்றிய பணி மகத்தானது. இன்றைக்கு இவர் இவ்வளவு பெரிய ஃபாதராக உயர்ந்திருப்பதற்கு காரணம் இவரது நேர்மை.
இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிரசிடென்ட் ஐயா மகன் துரைக்கும் மேரிக்கும் திருமணம் செய்யப்படுகிறது. பிதாசுதன் பரிசுத்த பேராலே ஆமென். காட்சி கொடுத்து தாகத்தை